அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனல் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். கொக்கோ கோலா குடித்தா சோலி முடிஞ்சதா? கொக்கோ கோலா பற்றிய மிக முக்கிய தகவல். கொக்கோ கோலா பற்றி பரவும் தகவலின் உண்மைத்தன்மை. துபாய் ஹபீபி கம் டு துபாய். கடைசியில் நியூயார்க் டைம் பத்திரிகையில் கூட பிரபல்யமாக வர துவங்கிடுச்சு. துபாயுடைய ரெட் லைட் ஏரியா 50% பாரம் குறைய போகிறது பாடசாலை மாணவர்களின் பைகளில். அவங்க எங்கே தூக்குறாங்க? பணிப்பெண்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் தான் இந்த பை தூக்குறதுல கொஞ்சம் இனிமே பாரம் குறையும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசேட சோதனைகள் ஒவ்வொரு பகுதிகளிலையுமே இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு வாரத்துக்கும் குறைஞ்சது 500லேருந்து 1000 பேர் வரைக்கும் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுறாங்க. அதுலேயும் குறிப்பாக எதிர்வரும் நாட்களில் குவைத்துடைய தேசிய தின கொண்டாட்டங்கள் இருக்கிறதால நிச்சயமாக இனி வரும் நாட்களில் பாதுகாப்பு சோதனைகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். நிறைய பகுதிகளில் அதிரடியான செக்இன்கள் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா குவைத் சிட்டி பகுதிகளெல்லாம் அந்த பாலத்தை பொறுத்த வரையில் பாலத்தில் 2 பக்கமும் நிறைய தடவை பார்த்துருக்குறோம், செக் பண்ணுவாங்க வழிமறிச்சு. அதே மாதிரி தான் வெளியில் போகும்போது மறக்காமல் உங்களுடைய சிவில் ஐடி பத்தாக்காவை கையில் எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைனாலும் மொபைல் ஐடியை நிச்சயமாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாத விடயங்களில் தலையிடுறதை தவிர்த்துக்கோங்க. மதுபானம், போதைப் பொருள், விபச்சாரம், சூது இது போன்ற விடயங்களை பற்றி கடுமையாகவே இப்போ விமர்சனம் இருக்கிறதால குவைத்தில் அதிகமான சோதனைகள் அதை பற்றியும் இருக்குது. பல பகுதிகளிலையும் தொடர் சோதனைகள் நடந்து கொண்டே இருக்குது. அதனால் வெளியில் போகக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் அக்காம இல்லாமல் போலீஸில் பிடிபட்டு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செக்இன் போகக்கூடிய இடங்களில், சிஐடி செக்இன் போகக்கூடிய இடங்களில் போய் பிடிப்பட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளைக்குள்ளே நாட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. யாரிடமும் 50 தினாரோ 100 தினாரோ 200 தினாரோ கொடுக்க வேண்டியதில்லை. போலீஸில் பிடிபடணுன்ற அவசியம் இல்லை. சிஐடியில் இந்த மாதிரி செக்இன் போகும்போது பிடிப்பட்டாலே போதும், அவங்கள ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. கொக்கோ கோலா குடித்தால் மரணமா? யூரோப்பியன் நாடுகளில் தயாரிக்கும் கொக்கோ கோலாவில் புதிய வகையான கெமிக்கல் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கின்றார்களா? நிறைய பேர் இது சம்பந்தமாகவும் கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. உணவு ஆணையம், குவைத்துடைய உணவு ஆணையம் தற்போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குளோரேட்டின் அளவு அதிகமாக இருப்பதால் சில ஐரோப்பிய நாடுகளில் இருந்து கொக்கோ கோலா தயாரிப்புகளை திரும்ப பெறுவதற்கான அறிவிப்பை பெற்றுள்ளோம் என்று கொக்கோ கோலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனாலும் குவைத்தில் உள்ள கொக்கோ கோலா தயாரிப்புகள் பாதுகாப்பானவை மற்றும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. திரும்ப பெறப்பட்ட பொருட்கள் நாட்டிற்குள் நுழையவில்லை என்று குவைத் அரசு தெரிவித்துள்ளது. குவைத்துடைய உணவு பாதுகாப்பு ஆணையம் இதை உறுதி செஞ்சுருக்கிறாங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய கொக்கோ கோலா இந்த நாட்டிலேயே உள்ளூர் உற்பத்தி மாதிரியே தயாரிக்கிறாங்க. அதனால் கெமிக்கலுடைய அளவிலிருந்து எல்லா விடயங்களையும் சிறப்பாக கண்காணித்து தான் சந்தைப்படுத்தப்படுது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் இருக்க கொக்கோ கோலாக்களுக்கு இந்த பாதிப்பும் இல்லை. அடுத்ததாக குவைத்துடைய கல்வி அமைச்சகம் பாடசாலை மாணவர்களின் பைகளில் சுமைகளை குறைக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது. கல்வி அமைச்சு 50% பள்ளி பைகளின் எடைகளை குறைக்கும் ஒரு புதிய திட்டம், மாணவர்களின் உடல் மற்றும் உளவியல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த செயல்பாட்டை முன்னெடுப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். 190% பள்ளி மாணவர்களுடைய பைகளை சுமந்து செல்வது பணிப்பெண்களும் ஓட்டுநர்களும் தான். மாணவர்களை விட பாடசாலைக்கு கூட்டிகிட்டு போகிற பணிப்பெண்கள் ஓட்டுநர்களுடைய சுமைகள் குறைந்தது அப்படின்னு தான் சொல்லணும். கல்வி அமைச்சகத்தின் இந்த முடிவு சிறந்த முடிவு தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், பள்ளி பை தூக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவு வெயிட் இருக்கும் பாடசாலை பைகள். حلم لطالما راود أولياء الأمور والطلبة، واليوم وزارة التربية حققت هذا الحلم عن طريق قرارها الأخير بتخفيف الحقيبة بنسبة 50% عن طريق تجزئة الكتب الدراسية إلى جزئين.
وزارة التربية اتخذت مؤخرا قرارا بتخفيف الحقيبة المدرسية بنسبة 50% من وزنها الفعلي، وهذا القرار اتخذ بناء على توجيهات من وزير التربية المهندس سيد جلال الطبطبائي، الذي وجه بضرورة تجزئة الكتب الدراسية إلى كتابين في كل فصل دراسي، بحيث تكون كل مادة دراسية عبارة عن 4 كتب، كتابين لكل فصل دراسي. واعتبارا من الأحد المقبل اللي هو موعد بداية الفصل الدراسي الثاني، سيحمل حوالي 450 ألف طالب كتبهم الدراسية بوزن أخف بنسبة 50% بناء على قرار وزارة التربية الأخير. طبعا كان بعد زيارة معالي وزير التربية لكثير من المدارس ورؤية بناء الطلبة وتلمس احتياجاتهم، وجد أن الحقيبة المدرسية ثقيلة على الطالب سواء كان في رحلة ذهابة أو إيابة من المدرسة إلى المنزل، فحرص معالي الوزير على تخفيف هذه الحقيبة لتأثيرها صحيا على الطالب. اقترح وزير التربية ببادرة سريعة جدا أن يكون الكتاب مقسم إلى جزئين، وتم مناقشة هذا الموضوع مع الشركات والمطابع، وكانت الفكرة جيدة وسهلة، وتم تقسيم الكتاب نفسه إلى جزئين، جزء ألف وجزء باء. تم الاتفاق مع توجيه العلمية المواد سواء كانت المواد الأدبية أو العلمية بأن يتم تقسيم الكتاب بحيث لا يؤثر على التسلسل أو على استيعاب الطالب. طبعا وزارة التربية إن شاء الله في بداية الفصل الدراسي الثاني 2/2 بإذن الله راح يتم تطبيق هذا القرار، وتم توزيع الكتب إلى المدارس، وسوف يلاحظ الطالب أن الكتاب معد بطريقة أنيقة مغلفة بغلاف شفاف الجزئين مع بعض. احنا في وزارة التربية تم وضع خطة لتقييم هذه التجربة وملاحظة الإيجابيات الناتجة عن هذه الخطة، وإن شاء الله في استمرار تنفيذها في الأعوام القادمة. أوجه رسالة إلى أولياء الأمور وهو ترتيب الجدول المدرسي قبل ذهاب الطالب إلى المدرسة، أو حتى الطالب نفسه أنه يرتب جنطته الحقيبة يرتبها حسب الجدول المدرسي، لأن الانتباه والالتزام بالجدول المدرسي يخفف من الحقيبة المدرسية. هذه 1. 2 أبي أنبه أبناء الطلبة وأولياء الأمور أن الكتاب صح تم تخفيف الحقيبة عن طريق تجزئة الكتاب إلى جزئين، أن هذه الجزئين لا يهمل ولا جزء منهم في أداء الامتحانات أو في التقييم، لأن الجزء الأول هو يكمل الجزء الثاني، وبالتالي الانتباه على الكتابين والاحتفاظ فيهم لأداء الاختبارات في نهاية العام. இவனையெல்லாம் பிடிச்சி அரபு நாட்டுக்கு ஒட்டகம் மேய்க்க அனுப்பினா தான் சரிப்பட்டு வருவான் அப்படின்ற ஒரு காலத்தில் சொன்ன கதைகளை மாறி அரபு நாட்டுக்கெல்லாம் அனுப்பினீங்க இருக்கிறத விட ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்ற காலத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது இல்லையா. உள்நாட்டு உற்பத்தியாம் பாதுகாப்பு கவசம். நியூயார்க் டைம்ஸ் துபாயை விபச்சார சமூகங்களை நடத்தும் உலகின் மிகப்பெரிய நகரமாக வரிசைப்படுத்துகிறது. மேலும் மத்திய கிழக்கில் HIV நோய்களுக்கு மூலதனமாக துபாய் அமையலாம் என்றும் கருதப்படுகின்றது. துபாய் ஹபீபி கம் டு துபாய் காட்சிகள் சில உங்கள் பார்வைக்காக. Dubaï est souvent perçu comme un symbole de luxe et de réussite, attirant des millions de touristes chaque année, mais derrière cette façade se cache une réalité sombre. Salut à tous et bienvenue sur votre chaîne d'information de référence. Aujourd'hui, nous allons plonger dans un sujet à la fois poignant et controversé. La prostitution des filles africaines à Dubaï. Ce phénomène, souvent caché derrière les lumières scintillantes de cette ville glamour, mérite une attention particulière. Des jeunes femmes, principalement d'Afrique subsaharienne, ont la promesse d'une vie meilleure. Beaucoup viennent avec l'espoir de trouver un emploi dans les vies meilleures. Ville glamour, mérite une attention particulière. Des jeunes femmes, principalement d'Afrique subsaharienne, sont attirées par la promesse d'une vie meilleure. Beaucoup viennent avec l'espoir de trouver un emploi dans les secteurs du tourisme ou de la mode, mais finissent souvent piégées dans des réseaux de prostitution. Ces femmes sont souvent recrutées par des agences de recrutement douteuses qui exploitent leur vulnérabilité. Elles sont promises à des emplois légitimes, mais une fois arrivées à Dubaï, elles réalisent qu'elles ont été trompées. La plupart d'entre elles n'ont pas les moyens de retourner chez elles, et la pression sociale ainsi que les menaces des trafiquants les maintiennent dans cette situation. Les témoignages de ces femmes révèlent un cycle de violence, d'exploitation et de désespoir. La prostitution à Dubaï soulève également des questions sur les inégalités de genre et les normes culturelles.
Dans de nombreuses sociétés africaines, les femmes sont souvent vues comme des ressources économiques, ce qui les rend plus vulnérables à l'exploitation. De plus, la stigmatisation entourant la prostitution complique encore davantage leur situation, les isolant et les rendant réticentes à demander de l'aide. Face à cette crise, plusieurs ONG et organisations internationales tentent de sensibiliser le public et d'aider ces femmes. Des programmes de réhabilitation et de soutien psychologique sont mis en place pour leur offrir un nouveau départ. Cependant, il est essentiel que les gouvernements, tant africains que des Émirats, collaborent pour éradiquer ces pratiques. En outre, la prostitution des filles africaines à Dubaï est un problème complexe qui nécessite une approche multidimensionnelle. Nous devons tous être conscients de cette réalité et agir pour protéger les droits de ces femmes. Ensemble, nous pouvons contribuer à mettre fin à cette exploitation insidieuse. Nous vous invitons à partager vos opinions dans les commentaires. சீர்கேட்டின் உச்சம், சமூக சீர்கேட்டின் உச்சத்துக்கு போயுள்ளது துபாய். அரபு நாடுகள், அதுவும் புனித மக்கா மதீனா, அந்த மண்ணோட சேர்ந்த பின்னி பிணைந்த நாடுகளோட பட்டியலில் இருக்கக்கூடிய துபாய் இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு நாடாக மாறி வருது. இதை அடுத்து சவுதி அரேபியா, புனித மண்ணே இன்னைக்கு ரொம்பவும் புனிதத்தை இழந்து போயிட்டுருக்குது. அந்த அளவுக்கு அனாச்சாரங்களுடைய பெரும்பான்மை ஆதிக்கம் நிறைந்து வருகின்றது. அரபு நாடுகள் முன்னாடியெல்லாம் ஒரு காலத்தில், நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில், இவனையெல்லாம் பிடிச்சி அரபு நாட்டுக்கு அனுப்பினா தான் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அரபு நாட்டுக்கு போனாதான் நிலைமை இருக்கிறத விட இன்னும் மோசமாகும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது அரபு நாடுகள், இல்லையா? அல்லாஹு ஆலம். உலக கடைசியின் ஒத்திகை நடக்கின்றது போல தான் தெரிகின்றது. எது எப்படியோ தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. தவறான விடயங்கள்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும் வரைக்கும் வேறு யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. ரொம்ப கவனம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.